இறைவனி வாக்கே மனுவாவும் மறையுடன் இயேசுவின் உயிராவும் இறைவனி வாக்கே மனுவாவும் மறையுடன் இயேசுவின் உயிராவும் இறை மக்கள் அன்பின் தரிசனம் இறை மக்கள் அன்பின் தரிசனம் 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 ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் இறைவன் நுழையும் காவியம் இறைவன் நுழையும் காவியம் இறைவோம் அவளின் இல்லம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினரோடும் கடவுளினரும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆண்டு திருவிழா 7ஆம் நவநாள். திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவுக்கு பிரியமான அருளகம் இறை சமூகமே, 7ஆம் நவநாளை கொண்டாட வருகை தந்திருக்கும் அருட்தந்தையர்களையும் அருளகம் பங்கு மக்களையும் புனித அன்னை தெரசா அன்பிய மக்கள், பிரான்சிஸ்கன் பொதுநிலையினர் மற்றும் பாடகர் குழு உறுப்பினர்கள் சார்பாக வரவேற்கிறோம். பிறர் தன்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ள விரும்பியவர் நமது புனிதர் என்ற மைய சிந்தனையை தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்புவியில் சரியான புரிதல் இல்லாமல் எத்தனையோ குழப்பங்கள், குளறுபடிகள், வகை உணர்வு, கொலைவெறி என பட்டியல் நீள்கிறது. ஒருவர் அடுத்திருப்பவரை புரிந்து கொண்டால் அன்பு மலர்கிறது. அதனால் உறவுகள் பூக்கின்றன. நாம் முதலில் பிறரை புரிந்து கொள்ள வேண்டும், மாறாக பிறர் நம்மை புரிந்து கொள்ளட்டும் என விரும்புவது தன்முனைப்பின் வெளிப்பாடாகும். அன்பு, அமைதி, பரிவு, இரக்கம், பகிர்வு, உறவுகளுக்குள் நெகிழ்வுத்தன்மை, பொறுமை, இரக்கம், சகிப்புத்தன்மை இவைதான் புரிதலின் பல பரிமாணங்கள். இவை இருந்தால் உலகம் அமைதியை நேசித்து வாழும். இத்தகைய உன்னதமான பண்புக்கு ஒரு முன்னத்தி ஏகராக இருந்து வழிகாட்டியவர் நம் புனித அண்ணல் பிரான்சிஸ் அசிசியார். நான் என்ற எண்ணம் மேலோங்கி இருந்தால் அங்கே புரிதல் தங்காது. தாட்சியுள்ள மனங்களில் புரிதல் எளிதில் மலரும், மணக்கும். அண்ணல் அசிசியார் இதற்கு எடுத்துக்காட்டு. புரிதலோடு வாழ நாம் புனிதரின் பரிந்துரையால் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஒளியேற்று நேரம். இந்த 7ஆம் நாள் நவநாள் திருப்பலியை தலைமையேற்று சிறப்பாக நடத்தித்தர வந்திருக்கும் நம் அனுகிரக கல்லூரியின் முதல்வர் அருள்பணி பெர்னாஷா அவர்களை முதல் திரியை ஏற்ற அன்போடு அழைக்கிறோம். புனித அன்னை தெரசா அன்பின் சார்பாக அதன் தலைவர் திரு அல்போன்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பிரான்சிஸ்கன் பொதுநிலையின் சார்பாக அதன் தலைவர் திரு பெரின் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
பாடகர் குழுவின் சார்பாக திரு அகஸ்டின் அவர்களை உரையேற்ற அன்போடு அழைக்கிறோம். நன்றி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய 7ஆம் நாள் நம் திருப்பலியை சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாளிலே இந்த திருப்பலியை தலைமையேற்று சிறப்பிக்கவும் இறையாசிரை பெற்றுக் கொடுக்கவும் வருகை தருகின்ற அன்பு சகோதரர் மரியாள் அமைதி நரசியின் துணை அதிபர் பெர்னாஷ் அவர்களை அன்போடு வரவேற்கின்ற வேளையில் இறைவன் அவர்களையும் அவர்கள் செய்யக்கூடிய இந்த பணியையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக திருப்பலியில் சிறப்பாக மன்றாட நம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதோடு நம்மோடு சேர்ந்து நமக்கு இறை ஆசிரியை பெற்றுக் கொடுக்க நம்மோடு சேர்ந்து ஜெபிக்க இருக்கக்கூடிய அன்பு அருள் பணியாளர் திருச்சிலுவை சபையை சார்ந்த சகோதரர் ஆரோக்கியராஜ் அவர்களையும் இன்னும் இந்த திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய அன்பிய குடும்பங்கள், குறிப்பாக இந்த நாளிலே இந்த திருப்பலியை சிறப்பிக்கின்ற அணிதிரைசால் அன்பிய குடும்பங்கள், அவர்களோடு இணைந்து இந்த திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய 3ஆம் சபையை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களையும் அவருடைய குடும்பங்களையும் இன்னும் பாடல் பாடி இந்த திருப்பலியை சிறப்பு செய்யவும் இறையர்களை நிறைவாக பெற்றுக் கொடுக்கவும் குழுவிருக்கின்ற நம்முடைய பாடல் குழுவில் அவருடைய குடும்பங்களின் இறைவு நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஒப்புக் கொடுப்போம். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் நினைவு கூர்ந்து இந்த திருப்பலியை மன்றாடுவோம், இறையாசிரியர் வேண்டுவோம். இந்த திருப்பலியை தளத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாய்விட நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வோம். இறைவனுடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் வேண்டுவோம். பாவியிலும் பெரும் பாவி இயேசுவே என்னை மன்னியும், இந்த வேளையில் என்னை மன்னியும். சேர்ந்து பாவியிலும் பெரும் பாவி இயேசுவே என்னை மன்னியும், இந்த வேளையில் என்னை மன்னியும், இந்த வேளையில் என்னை மன்னியும். கண்களை மூடி மறுபடியும் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். பாவியிலும் பெரும் பாவி இயேசுவே என்னை மன்னியும், இந்த வேளையில் உமது முன்னிலையில் தீயதன துணிந்து செய்தோம், உம்மை விட்டு தூரம் போனோம். இயேசுவே உமது ஆவியால் எம்மை நீர் நிரப்பியருளும். பாவியிலும் பெரும்பாவி இயேசுவே என்னை மன்னியும், இந்த வேளையில் என்னை மன்னியும். தூயதோர் உள்ளத்தை நீர் நாடுகின்றீர், இறைவா உமக்கு மறைவாக நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் எம்மை கழுவிடும், உமது இரக்க பெருக்கத்தினால் எம்மை நீர் பாதுகாத்தருளும்.
பாவியிலும் பெரும் பாவி இயேசுவே என்னை மன்னியும். இந்த வேளையில் என்னை எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நாம் கொண்டாடுகின்ற தூய மறை நிகழ்வின் வழியாக நம் அனைவரையும் தகுதிப்படுத்துவதாக. புனித பிரான்சிஸ் ஏழ்மையிலும் தாழ்மையிலும் கிறிஸ்துவை ஒத்திருக்க செய்தீரே. அவரது வழியில் நாங்கள் நடப்பதால் திருமகனை பின்பற்றி பேரின்பம் தரும் அன்பில் உம்மோடு ஒன்றித்திருக்கும் ஆற்றல் பெற அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது நெகேமியா நூலிலிருந்து வாசிக்கப்படுகிறது. நெகேமியா ஒரு ஆளுநர், எஸ்ரா ஒரு திருநூல் வல்லுனர்.
இருவரும் மக்களை அமைதிக்காகவும் சரியான புரிதலுடன் ஆண்டவரின் நாளை அர்த்தமுடன் கொண்டாடவும் அழைப்பு விடுக்கிறார்கள். மக்கள் அவர்கள் விரும்பியபடி உண்டு குடித்து மகிழ்ந்து கொண்டாடினார்கள் என கூறும் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1-4, மேலும் 5-6, மீண்டும் 7-12 முடிய. அந்நாட்களில் மக்கள் அனைவரும் ஒரே ஆடலர் தண்ணீர் வாயிலுக்கு எதிரே இருந்த வளாகத்தில் ஒன்று கூடினர். ஆண்டவர் இஸ்ரேலுக்கு கொடுத்த மோசேயின் திருநூலை கொண்டு வருமாறு திருநூல் வல்லுநர் எஸ்ராவை வேண்டினர். அவ்வாறே 7ஆம் மாதம் 1 நாள் குரு எஸ்ரா ஆடவர் தென்னீர் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் தென்னீரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உறக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மர மேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகமுப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்கள் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுநருமான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொடுத்தவற்றை உண்டு இனிய திராட்சரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம். ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வு உங்களது வலிமை என்று கூறினார். எனவே லேவியர் எல்லா மக்களையும் நோக்கி அமைதியாயிருங்கள், ஏனெனில் இன்று புனித நாள், துயரம் கொள்ளாதீர்கள் என சொல்லி அழுகையை அமர்த்தினார்கள். எல்லா மக்களும் அவர்களுக்கு கூறப்பட்ட வார்த்தையை புரிந்து கொண்டதால் உண்ணவும் குடிக்கவும் உணவு அனுப்பவும் மகிழ்ச்சி கொண்டாடவும் புறப்படச் சென்றார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தினம் தினம் வரமே இறைவா, ஈக்கமாய் இருந்தேன் இறைவா. தினம்
கிறிஸ்துவின் வாயிலாக தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. யோவானை விட இயேசு உறுதியான சீடர்களை சேர்த்துக் கொண்டு திருமுழுக்கு கொடுத்து வருகிறார் என்ற பரிசேயர் கேள்வியுற்றனர். இதை அறிந்த இயேசு யூதேயாவை விட்டு மீண்டும் கலிலேயாவுக்கு சென்றார். ஆனால் உண்மையில் திருமுழுக்கு கொடுத்தவர் இயேசு அல்ல, அவருடைய சீடர்களே. கலிலேயாவுக்கு அவர் சமாரியா வழியாக செல்ல வேண்டியிருந்தது. அவர் சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தன் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்பிட்டிருந்த இயேசு கிணற்றின் ஓரமாய் அமர்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய நண்பர்கள் அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் போடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியர்களோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கொடுத்து கேட்டிருப்பீர். அவரும் உமக்கு வாழ்வதற்கு தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் கொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வதற்கு தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? என் தந்தை யாக்கோபை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு கிணற்றை வெட்டி தந்தார்.
அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்து தான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் இராது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவர்கள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வை அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடு, அப்போது எனக்கும் தாகம் எடுக்காது, தண்ணீர் கொள்ள நான் இங்கே வர தேவை இருக்காது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்க நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாள்ல உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கிடைக்கின்றேன். 2 நபர்கள் ரயில் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். 2 பேரும் ரயில் பயணத்தை சென்னையில இருந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்பா, நீ எங்கப்பா இறங்கணும்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் திருச்சியில இறங்கணுங்கன்ற. ஒருத்தர் சொல்றாரு, நான் விழுப்புரத்துல இறங்கணும். இந்த விழுப்புரத்துல இறங்குறவர் சொல்றாரு, எனக்கு ஒரு வியாதி இருக்குது. என்ன ஒரு வியாதினா, அவ்வளோ ஈஸியா தூங்க மாட்டேன், ஆனா தூங்கிட்டா என்னை எழுப்ப முடியாது. என்னை தட்டி பாருங்க, நான் எந்திரிச்சிட்டேன்னா பரவாயில்ல, இல்லைன்னா பிளாட்பாரத்தில் என்னை உருட்டி விட்டுக்காது, நீ போயிருங்க அப்படின்றது. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்குறாங்க. 2 பேரும் தூங்குறாங்க. தூங்கி முடிஞ்சிருச்சு. திடீர்னு பார்த்தா காலையில் திருச்சியில் வந்து ட்ரெயின் நிற்கிது. அந்த மனுஷனுக்கு ரொம்ப கோபம். ஏன் உனக்கு நான் சொன்னேனே விழுப்புரத்தில் நான் இறங்கணும், என்னை எப்படியாவது இறக்கி விட்டுருன்னு சொன்னேனே, இப்போ நான் எப்படி நான் விழுப்புரத்துக்கு போகிறதுன்னு திட்டிக்கிட்டே இருக்கிறேன். அந்த இறக்கி விடுறேன்னு சொன்னவரும் ரொம்ப யோசனையில் இருந்துட்டு இருக்கிறாரு. அவர் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. மறுபடியும் கோபம் வந்து அவரை திட்டுறாரு. நான் எவ்வளோ திட்டுறேனே, உனக்கு மண்டையில் அறிவு இல்லையா, அப்படி என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கிறா அப்படின்னு. இப்போ அவர் சொல்றாரு, இல்லை நீயே என்னை இந்த திட்டுறியே, நைட்டு நீயே நினைச்சு வேற வந்து நான் பிளாட்பாரத்தில் ஊற்றி விட்டேன், அவன் என்னை எந்த திட்டுவான் அப்படின்னு. சில நேரங்களில் நாம ஒன்று சொல்றது, பிறர் ஒன்று நினைக்கிறது, இது சில நேரங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது ஒன்று. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு சரியான புரிதலை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு கருத்தை இன்றைக்கு நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் ஒரு சரியான புரிதல் என்கின்றது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஃப்ரெட்ரிக் மேக்லன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர் கிறிஸ்தவத்தை சார்ந்தவர், ஆனால் கத்தோலிக்கர் அல்ல, பிற சபையை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் ஒரு முறை தன் நண்பரிடத்திலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், கிறிஸ்தவம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், கத்தோலிக்க நெறிமுறைகள் இவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், அதுக்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், புனிதர்கள் அவர்கள் தங்கள் வாழ்வை புரிந்து கொண்டார்கள். புனிதருடைய வாழ்வு நிறைந்து இருக்கக்கூடிய அருள் அடையாளங்களால் நிறைந்திருக்கிறது அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப அவரு பிற சபையை சார்ந்து இருக்கிறவர். அவர் சொல்றாரு, புனிதர்கள் மேலாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, அவர்களும் சாதாரண மனிதர்கள் தானே, அவங்களுக்கு என்ன பெரிய புரிதல் இருக்க போகிறது, கடவுளை விட அவர்கள் பெரியவர்களா, கடவுளை விட பெரிய மனிதர்களாக அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களா அப்படின்லாம் அவர் கேட்கிறார். அப்பொழுது அவருடைய நண்பர் சொல்றாரு, இல்ல நான் ஒரு புத்தகம் தருகிறேன், புனிதர்கள் அடங்கி இருக்கக்கூடிய வாழ்வை இருக்கக்கூடிய புத்தகத்தை கொடுக்கிறேன், அந்த புத்தகத்தை நீங்க படிங்க அப்படின்றது. அப்பொழுது இவர் இந்த புனிதர்களை குறித்து இருக்கக்கூடிய வாழ்க்கை வரலாறை எல்லாம் அவர் படிக்க ஆரம்பிக்கிறார். அவர் படிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அவருக்குள்ள ஒரு தெளிவான ஒரு புரிதல் ஒன்று வர ஆரம்பிக்கின்றது. அவர் இறுதியாக அவர் சொல்ல ஆரம்பிக்கின்றார், இந்த புனிதர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் இந்த புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறை நான் பார்த்த பொழுது அவர்கள் பட்டிருக்கக்கூடிய தியாகங்கள், அவர்கள் செய்திருக்கிற செயல்கள், பிறர் நல சேவைகள், இவை எல்லாவற்றையும் நான் யோசித்து பார்க்கின்ற பொழுது என் மனதில் ஒரு காரியம் ஆழமாக தோன்றுகின்றது. புனிதர்கள் முதலில்
அவர்கள் தங்களை புரிந்து கொண்ட காரணத்தினாலே கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்தார்கள். கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்கின்ற காரணத்தினாலே அவர்களால் கிறிஸ்துவின் வார்த்தைகளையும் வல்லமைகளையும் வெளிப்படுத்த முடிகிறது என்று சொல்லி சொன்னதோடு மட்டுமல்ல, அவர் தானும் தன்னுடைய குடும்பமாக கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளே அவர்கள் இணைய ஆரம்பிக்கின்றார்கள். அவரிடத்தில் கேட்கின்றார்கள், இத்தனை வருடமாக நீங்கள் கத்தோலிக்க திருச்சபையை பல முறையில் நீங்கள் விமர்சித்திருக்கிறீர்கள், கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக நீங்கள் பேசி இருக்கிறீர்கள், திடீர் நற்கருணைக்கு எதிராக பேசி இருக்கிறீர்கள், குருக்களுக்கு எதிராக பேசி இருக்கின்றீர்கள், இன்னும் பல்வேறு விதமான திருவருட்சாதனங்களுக்கு எதிராக நீங்கள் பேசி இருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது ஏன் கத்தோலிக்க திருச்சபைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், உடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு சரியான புரிதலை நோக்கி நான் என் பயணத்தை தொடங்கி இருக்கிறேன், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று சொன்னார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆழ் மனதிற்குள்ள செயல்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியம் என்னவென்று சொன்னால் புரிதல் என்கின்ற ஒரு நிலை. ஒரு மனிதன் பிறரை புரிந்து கொள்ள வேண்டும், பிறரை நாம் ஆழமாக அன்பு செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னை புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் சாக்ரடீஸ் அவர்கள் சொன்னார்கள், நோ தைசெல்ஃப் என்று சொன்னார்கள். இதையே தான் புனித அகஸ்தீனார் அவர்கள், ஒரு மனிதன் தன் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அவன் தன்னை உணர்ந்து கொள்கிறான் என்று சொன்னார்கள். இப்ப இன்றைக்கு முதலில பிறரை நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறதை விட நாம் பிறரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலில் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புனித அசசியாருடைய வாழ்க்கையில் அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். புனித அசசியாருடைய தொடக்க வாழ்க்கையில நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர் மிகப்பெரிய ஆடம்பரத்தில் இருக்கிறார், மகிழ்ச்சியில் இருக்கிறார், உலக மாயையில் இருக்கிறார், உலகம் தரக்கூடிய பல்வேறு விதமான படிப்பினைகளில் இருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு மகிழ்ச்சி நிறைந்திருக்கக்கூடிய எண்ண ஓட்டத்திலே அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் திடீரென்று ஒரு நாள் இறைவனுடைய அருளால் அவர் ஆட்கொள்ளப்படுகிறார். அப்பொழுது ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது தன் நிலையை அவர் உணர ஆரம்பிக்கும். தன் நிலையை உணர்ந்த உடனே அவர் தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கின்றார். நான் அழைக்கப்பட்டிருக்கிறது இறைவனுக்காக, நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் இறைவனை சார்ந்திருக்கிறேன், இறை பிரசன்னத்திலே நான் நிலைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அரிய பெரிய கருத்தை தன்னுடைய வாழ்க்கையில அவர் உணர்ந்திருக்கிறவராக தன் வாழ்வை அவர் மாற்றிக்கொள்கிறார். நீங்க எந்த புனிதருடைய வாழ்க்கையா இருந்தாலும் எடுத்து பாருங்க, அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே தங்களை ஆத்ம பரிசோதனை செய்திருக்கிறார். அவர்கள் ஆத்ம பரிசோதனை செய்ததுனால அவங்க எல்லா நேரமும் அவங்கள எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க விரும்பல, மாறாக மற்றவர்களை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பாருங்க, நீ பேசி பாருங்க, நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டாங்க, என் வீட்டுக்காரர் புரிஞ்சுக்க மாட்டாங்க, என் பிள்ளைங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்காரர் சொல்லுவாரு, என் மனைவி இத்தனை வருஷமா என் ஒரு தடவை கூட புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் அவுடேட்டட் அப்படின்னு. ஆக பிரியமானவர்களே, இந்த புரிதல் என்கின்றது ஒரு தனி மனிதனுடைய வாழ்விலிருந்து புறப்படுகிறது. இயேசு தன்னை உணர்ந்திருந்தார். ஆகவேதான் அவரை பிலாத்து கேட்கிறார். பிலாத்து அந்த இறுதி நிலைகளிலே அவன் கேட்க ஆரம்பிக்கிறான், உண்மையை சொல், நீர்தான் மெய்யாகவே நீர் அரசரா என்றெல்லாம் அவரிடத்திலே கேட்கின்றார். பல முறை அவரிடத்திலே கேட்கின்றார்கள், நீ எந்த அதிகாரத்தை வைத்து நீ செய்கிறார், யார் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை வைத்து நீ செய்கிறார் என்று சொன்ன பொழுதெல்லாம் அவர் சொல்லுகின்றார், தந்தை எனக்கு கொடுத்திருக்கிறவற்றை நான் வைத்து நான் அவைகள் வழியாக செய்கிறேன், தந்தை மகிமைப்படுத்தப்படுவாராக என்று சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்ப இயேசு தன்னை அறிந்து வைத்திருந்தார். நான் யார் என்பதை அவர் அறிந்து வைத்திருந்தார். அந்த சத்துருவானம் பாலை நிலத்திலே அவர் அழைத்துக் கொண்டு சென்று, இதோ இந்த கற்களை எல்லாம் நீர் அப்பங்களாக மாற்றும் என்று சொல்லுகிறார். மிகுந்த மாளிகைக்கு உயரத்திலே அழைத்து சென்று அங்கிருந்து நீர் கீழே குடியும் என்று சொல்லுகிறார். இங்க இருக்கிற எல்லாவற்றையும் நான் உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர் தன்னை உணர்ந்து வைத்திருந்தார்.
தன்னை உணர்ந்து வைத்ததுனாலே அவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி அவர் இறைவனுடைய திட்டத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஆக தன்னை அறிகின்ற பொழுது நாம் மற்றவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுகிற இந்த ஒரு நிலைப்பாடு, என்னை புரிந்து கொள்ள வேண்டும், என்னை புரிந்து கொள்ளலாம், என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை, என்னுடைய காயங்களை புரிந்து கொள்ளவில்லை, நான் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று பல நேரங்களில் நாம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இது ஒரு காலத்தினுடைய கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் நம்மை பிறர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதை விட பிறரை நாம் எந்த அளவுக்கு நாம் புரிந்து கொள்ள நாம் ஆசைப்படுகிறோம். மிகவும் பிரசித்தி பெற்ற உளவியலாளர் கார்ல் ஜங் என்று சொல்லக்கூடிய அவர் ஒரு 3 கோட்பாடுகளை குறித்து சொல்கிறார். பிறரை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பிறருடைய வாழ்வில் நீங்கள் மிகவும் முக்கியமான நபராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிறர் உங்களை நேசிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த 3 காரியங்களை செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகின்றார். முதலிலே தான் என்கின்ற மனநிலையை விட்டு விடுகிறது. நான் என்கின்ற மனநிலையை விட்டு விடுகிறது. சில பேரெல்லாம் பேச ஆரம்பிச்சா போதும், நான் ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். காதுல இருந்து ரத்தம் தான் வரும், இருந்தாலும் விடுறது கிடையாது, பேசிக்கிட்டே இருக்கு. தான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலையை ஒரு மனிதன் விடுகின்ற பொழுது அவன் பிறரை புரிந்து கொள்ள அவன் உணர்கிறான். யாரெல்லாம் தான் என்ற மனநிலையில இருப்பாங்க அப்படின்றதுக்கு அவர் சொல்றாரு, யாரெல்லாம் அதிகம் காயப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் மனதுக்குள் போராட்டம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் மனதுக்குள் வெறுமை இருக்கிறதோ, யாரெல்லாம் இறை தன்மையை உணராமல் இருக்கிறார்களோ, அவர்கள் எப்பொழுதும் தான் என்ற மனநிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி தான் என்று இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் எண்ணத்திற்குள்ள என்ன ஓடும் என்று சொன்னால், என்னையெல்லாம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும், என்னை எல்லாரும் புரிஞ்சுக்கணும், ஆனா நான் யாரையும் புரிஞ்சுக்க மாட்டேன். நான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும், ஆனா யார் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன். உங்களுக்கு பிராக்டிக்கலா அனுபவம் இருக்கும் போல இருக்குது, அதனால நீங்க அமைதியா இருக்கீங்க. அப்ப தான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை அவர்களுக்குள்ளே உள்ளே இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேளைகளில பிறரை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது என்று கார்ல் ஜங் என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறார். அவர் சொல்லுகின்றார், எந்த அளவுக்கு உங்கள் இதயங்களை திறந்து கொடுக்கின்றீர்களோ, அதைத்தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்துல தெளிவாக நாம் பார்க்க முடியும். இந்த சமாரிய பெண்ணை குறித்து பேசப்படுகிறது. இயேசு வேற ஒரு ரூட் எடுத்துட்டு போயிடலாம், வேற வழியில அவங்க போக வேண்டியவர், ஆனால் சமாரியாவை நோக்கி அவர் கடந்து வருகிறார். சமாரியாவை குறித்து அவர் கடந்து வருகிறார். சமாரியாவை நோக்கி வருவதற்கான காரணம் ஒரே ஒரு பெண். அந்த ஒரே ஒரு பெண்ணுக்காக சமாரியா எவ்வளவு பெரிய ஒரு புரிதல் பாருங்கள். அவர் அந்த சமாரியா வர்றாரு. அங்க அவர் நினைச்சிருந்தா வேற ஒரு இடத்துல கூட தண்ணி வாங்கி குடிச்சிருக்கலாம், ஆனால் இந்த கிணற்றுக்கு வருகிறார், இந்த இடத்திற்கு வருகிறார், இந்த நேரத்தில் வருகிறார். காலையில வந்திருக்கலாம்ல, நம்மளா இருந்தா கேட்போம், அவர் காலையில வந்திருக்கலாம், போயிருக்கலாம், வந்திருக்கலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர் குறித்த நேரத்திலே, குறித்த காலத்திலே, குறித்த வேலையிலே தேடி வருகிறார். இதுதான் இயேசு நம்மை புரிந்து வைத்தார். பிரியமானவர்களே, நம்ம கடவுளை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் குறித்த நேரத்தில், குறித்த காலத்தில், குறித்த வேலையில், குறித்த நபர்கள் வழியாக அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் எந்த ஒரு மனித சக்தியும் தடுக்க முடியாது, எந்த ஒரு ஆற்றலும் தடுக்க முடியாது. அப்ப அன்றைக்கு அந்த பெண்ணை குறித்து அவர் முன்குறித்து வைத்திருந்தார். ஆகவே அவர் புரிந்து கொண்டார். எல்லாரும் சொல்றாங்க அந்த பெண்ணை பாவி என்று சொல்கிறார்கள். எல்லோரும் அந்த பெண்ணுடைய வெளிப்புறத்தை பார்த்தார்கள். ஆனால் இயேசு
கடவுள் உங்களை இந்த திரு நிகழ்வுக்கு அவர் அழைத்தார். ஆக இயேசு நினைச்சது, இயேசு அவரை புரிந்து கொண்டார். சமாரிய பெண்ணை புரிந்து கொண்டார். அந்த பெண்மணி அவங்கள புரிஞ்சுக்கிட்ட அளவுல அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இதோ இந்த கிணத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது, இந்த கிணறு ரொம்ப பிரசித்தி பெற்ற கிணறு. எங்களுடைய மூதாதையர்கள் யாக்கோப்பு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, இந்த குலமுதல்வர்களின் நினைவாக வைக்கப்பட்டு தோண்டப்பட்டிருக்கிற இந்த கிணறு, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா கிணறையும் விட இந்த தண்ணியை எடுத்து சுவைச்சானா இது மிகப்பெரிய சுவை கொடுக்கக்கூடிய தண்ணீராக இருக்கிறது. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற கிணறு என்று அவள் இந்த கிணற்றை குறித்து பேசுகிறார். ஆனால் இயேசு ஆழ் மனதை குறித்து பேசுகிறார். மனிதர்கள் வெளிப்புறத்தை பார்க்கிறார்கள், ஆனால் கடவுள் உள்ளத்தை பார்க்கிறார். திருவெளிப்பாடினுடைய புத்தகத்தில் வாசிக்கப்படுகிறது, அதில் சொல்லப்படுகிறது, அவர் மனித உள்ளங்களை ஊடுருவி காண்பதோடு மட்டுமல்லாமல் மனித உள்ளங்களுக்குள் குடிகொண்டிருக்கிற ஒருவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இங்க பாருங்க, இந்த சமாரிய பெண்ணுக்கு இருக்கக்கூடிய புரிதல் இந்த கிணற்றை பற்றி இருக்கக்கூடிய ஒரு புரிதலாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிணற்றையும் தாண்டி அவளுடைய இதயத்திற்குள்ளே கடந்து போகிறார். கடந்து போய் அவளை ஒரு நற்செய்தியின் தூதுவராக அவர் மாற்றினார். இங்கே செஞ்சது என்னது? சமாரிய பெண் செஞ்ச ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? தன் இதயத்தை திறந்து கொடுத்தார். தன் நிலையை விட்டுக் கொடுத்தார். தான் என்கின்ற நிலையை விட்டுக் கொடுத்தார். ஒருவேளை இன்னைக்கு நம்மளை யோசிச்சு பார்க்கணும். எந்தெந்த நேரத்துலலாம் நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம டாமினேட் பண்றோம், எப்பப்பெல்லாம் நம்முடைய கருத்துக்களை மட்டுமே மிகவும் பிரதான கருத்தாக நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப காஞ்சும் சொல்றாரு, தன்னை அவன் எப்பொழுது ஒருவன் விட்டு விளக்குகிறானோ அப்பொழுதுதான் பிறரை புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், யாருடைய உள்ளத்தில் எல்லாம் தாழ்ச்சி இருக்கிறதோ, யாரெல்லாம் தாழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தங்களை புரிந்து கொள்கிறார்கள். ஆகவே பிறரை அவர்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது என்று அவர் சொல்கிறார். இதற்கு ஒரு மிக மிக எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற உதாரணம் யார் என்று சொன்னால் அன்னை மரியா. அன்னை மரியா புனித அசிசியார் தன்னுடைய வாழ்க்கையில அன்னை மரியாவின் மிகுந்து ஆழ்ந்த பக்தியை கற்றுக்கொண்டார். அவர் சொல்லுகின்றார், அன்னை மரியாவிடம் மரியாவின் பிள்ளைகளாகிய நாம் அவரிடமிருந்தே தாழ்ச்சி என்கின்ற புண்ணியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று அவர் சொல்லுகின்றார். தாழ்ச்சியில் இருக்கக்கூடிய இருதயம், தாழ்ச்சி இருக்கக்கூடிய இருதயத்துல நாம் இறை பிரசன்னத்துல நாம் ஊன்றப்படுகின்றோம், இறை பிரசன்னத்துல வாழப்படுகின்றோம். அந்த உலகியலார் சொல்லுகிறார், தாழ்ச்சி எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல வருகின்ற பொழுது அப்பொழுதெல்லாம் அவர்கள் பிறரை ஆழமாக மன்னிக்க முடிகிறது, பிறரை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. நம்ம இருக்கிறோம், நம்ம எல்லாருமே இருக்கிறோம், எல்லாரையும் மன்னிச்சிருக்கிறோமா? ஒரு கேள்விக்குறிதான். எல்லாராலும் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? ஒரு கேள்வி. எல்லாராலும் எல்லாரையும் அன்பு செய்ய முடிகிறதா? இதெல்லாம் நம் சிந்தனைகளுக்கு நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு கேள்விகளாக அது இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அவர் சொல்லுகின்றார், ஏதோ யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் தாழ்ச்சியை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் பிறரை புரிந்து கொள்வதற்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறார்கள், பிறரை புரிந்து கொள்வதற்கு புதிய வழிகளை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகின்றார். மூன்றாவதாக அவர் சொல்லுகின்றார், உறவை குறித்து சொல்லுகின்றார். ஒருங்கிணைந்து இருக்கிற உறவை குறித்து சொல்லுகின்றார். குறிப்பாக உறவை குறித்து பேசுகின்ற பொழுது ஒரு சில வகையான உறவுகளை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். இமாகோ கோட்பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு ஒன்று இருக்கின்றது. அந்த இமாகோ கோட்பாடுல அவர் சொல்லுகின்றார், 3 கோட்பாடுகளை குறித்து சொல்லுகின்றார். மனித வாழ்க்கையில ஒரு புரிதல் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதில் முதலில மனிதர்கள் தங்களுடைய தொடக்க காலத்தை ஒரு ஈர்ப்பு தன்மையோடு இருக்கிறார். ஈர்ப்பு தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு காலம். ஈர்ப்பு தன்மையிலே தங்களுடைய
சில நேரம் நானும் போய் சொல்றேன். இந்த ஈர்ப்பு தன்மைன்றது எல்லாத்துலயும் இயல்பாக இருக்கிறது. சில பேருக்கு என்னன்னா கவர்ச்சி, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய காரியங்கள் மட்டும்தான் அவர்கள் கண்டெடுத்து தெரியும். அவர்கள் பிறர் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் விட்டு விடுவார்கள், நன்மைகளை விட்டு விடுவார்கள். தங்களுக்கு எதெல்லாம் பிடித்திருக்கிறதோ அதையெல்லாம் அவர்கள் அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒரு கவர்ச்சி நிறைந்திருக்கக்கூடிய வாழ்க்கையில அவர்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப சொல்றாரு, அவங்களுக்கு எப்பயுமே காதுல ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், அப்படின்றது மாதிரி ஏதோ பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குமா. அப்படின்னு என்னது, எப்பயுமே பறந்துகிட்டே இருக்கிற மாதிரி மனநிலையில் இருப்பார். அவர்கள் பறந்துகிட்டே தான் இருப்பாங்க. இதுதான் ஒரு ஈர்ப்பு தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு இறை வாழ்வு. கோயில் சொல்லுவாங்க, பிரம்மாண்டமா இருப்பாங்க, அப்படின்னுவாங்க, இப்படின்னுவாங்க, சாமியை பார்ப்பாங்க, இப்படி தொட்டு இப்படி கும்பிடுவாங்க, இப்படி தொட்டு இப்படி கும்பிடுவாங்க, அப்படின்னுவாங்க. பயங்கர பயபக்தியா இருக்கும். எல்லாருக்கும் ராஜா வேஷம் கலந்து போச்சு அப்படின்றது மாதிரி. ஆக ஈர்ப்பு தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இதுல இருக்கிறவங்களுக்கு உறவுகளை பார்க்கிறப்ப, வெளிப்புறத்துல பார்க்கிறப்ப ரொம்ப நல்லவங்க போல இருக்கும். ரொம்ப நல்லதான் தெரியும். அப்ப வெளிப்புறத்துல பார்க்கின்ற பொழுது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவர்களுடைய பேச்சு, இவர்களுடைய செயல்பாடுகள், இவர்களுடைய மனநிலை எல்லாம் எப்படி இருக்குன்னா மற்றவங்களை கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும், மற்றவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப இந்த உறவு நிலை என்கின்றது ஒரு மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய உறவு நிலை. இரண்டாவது ஒரு உறவு நிலை என்பது எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால் போட்டி மனநிலையோடு இருக்கக்கூடிய உறவு நிலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த போட்டி மனநிலையோடு இருக்கக்கூடிய உறவு நிலை அப்படின்றது எப்படின்னா, எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் நல்லா இருக்கிற நேரத்துல ஏதாவது ஒரு குண்டத்துக்கு போறது. கோயிலுக்கு போற பார்த்து போ, ரோட்டை கிராஸ் பண்றப்போ பஸ் அடிச்சிட போய் ஏதாவது ஒண்ணு சொல்றப்ப எதிர்மறையாகவே பேசுவது. வீடுகளில் நீங்க யோசிச்சு பாருங்க, சில நேரங்கள்ல சிலர்கிட்ட பேசி பாருங்க, அதுக்கப்புறம் தெரியும் சொல்றது எல்லாத்துக்கும் எதிர்மறையாவே பேசுறது. இந்த எதிர்மறையா பேசுறதோட மட்டுமல்ல, அந்த எதிர்மறையா பேசுறதுக்கு ஒரு நியாயம் காட்டுங்க. இதுல இன்னொரு வகை என்ன சொல்றார்கள் என்று சொன்னால் போட்டி மனப்பான்மை. போட்டி மனப்பான்மை இன்னைக்கெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு கார்பரேட் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய வழிபாடுகளும் ஒரு கார்பரேட் லெவல்ல இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மனங்கள் மட்டும் கார்பரேட் ஆகல, இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகளும் கார்பரேட் ஆயிடுச்சு. இன்னைக்கெல்லாம் பாருங்க, எல்லா வீட்லையும் பாருங்க, நான் இந்த வேலை செஞ்சேன், நீங்க அந்த வேலை செய்யணும், நீங்க அந்த வேலை செஞ்சா நான் இந்த வேலை செய்யணும். ஆமா, ஒரு கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஆயிடுச்சு. ஒரு எல்லாத்தையும் முன்பு சேர்ந்து செய்வோம் அப்படின்னா இல்லாத ஒன்று. ஆக இந்த போட்டி மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய உறவுகள், இந்த போட்டி மனப்பான்மையோடு இருக்கிறப்ப என்ன இருக்குன்னா ஈகோ என்று சொல்லக்கூடியது இருக்கு. நான் தான் ரொம்ப பெரியாது அப்படின்றதுல இருக்கோம். ஆனால் இப்படி இருக்கின்ற பொழுது பிறரை நாம் புரிந்து கொள்ள முடியாது, நிறைய பேரை காயப்படுத்தும். மூன்றாவதாக இந்த ஹென்ரி ஹெர்பல்ஸ் என்று சொல்லக்கூடிய இமாகோ கோட்பாடு அவர் சொல்றாரு, எது தேவை என்று சொன்னால் சுய நினைவோடு இருக்கக்கூடிய உறவுகள். சுய நினைவோடு எந்த மனிதர்கள் உறவை வைக்கிறார்களோ, சுய நினைவோடு எந்த மனிதர்கள் எல்லாம் பலப்படுத்துகிறார்களோ, அவர்கள் ஒரு ஆழமான புரிதலை கொண்டு வருகிறார்கள், ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்வுன்றது அதுதான். நாங்க 10 வருஷம் திருமண வாழ்க்கையில இருக்கிறோம், 20 வருஷம் திருமண வாழ்க்கையில இருக்கிறோம், 30 வருஷம் நாங்கள் திருமண வாழ்க்கையில இருக்கிறோம், நாங்கள் ஜூப்ளி கொண்டாடிக்கிறோம், கோல்டனை நோக்கி நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ஒரு ஆழமான அர்த்தமான ஒரு கிறிஸ்துவுக்குள் நிறைந்திருக்கிற ஒரு புரிதலான வாழ்வை இன்றைக்கு நாம் வாழ்ந்திருக்கிறோமா? இந்த ஒரு ஆழமான புரிதலை நாம் கற்றுக்கொள்வதுதான் நாம் பிறரை புரிந்து கொள்ள விரும்பக்கூடிய ஒரு படியாக அது அமைந்திருக்கின்றது. ஆக இன்றைக்கு இந்த அசஸ்யானுடைய ஒரு ஆழமான ஜெபம், பிறர் நம்மை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அந்த
அந்த சமாரிய பெண்ணை புரிந்துக்கோங்க. சக்கேயை ஊர் உலகமே சொன்னுச்சு, இவனை மாதிரி மோசமான ஆள் யாரும் இல்லைன்னு சொன்னுச்சு. ஆனால் சக்கேயை புரிந்து கொண்ட சரியான ஒரே நபர் இயேசு ஒருவர் மட்டும்தான். அவர் சொன்னார், சக்கேயிலே விரைவா இறங்கி வா, இன்றைக்கு நான் இல்லத்தை தங்க அப்படின்னு சொன்னார். பெண் ஒருத்தி அதிக விலை மதிப்புள்ள அந்த படியரசுகள் ஒன்றை அவள் கொண்டு வருகிறார். அதை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்திலே ஊற்றி தன் கூந்தலால் அவள் தொடங்கினார். எல்லாரும் சொல்றாங்க, இந்த அம்மாவுக்கு அறிவு இல்லை, இந்த பெண் யார் என்பது இயேசுவுக்கு தெரியவில்லையா, அவள் ஒரு மிகப்பெரிய பாவி ஆயிற்று, இது இயேசு அந்த அம்மா ஒதுக்கி வச்சிருக்கணுமே என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். யூதா சொல்லுகிறார், இதை வைத்து அதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இந்த பெண்மணியை அவளை விடுங்க, இந்த இறப்புக்கு அவள் அதை ஆயத்தம் செய்கிறார் என்று சொல்லி இயேசு அந்த பெண்மணியை புரிந்தது விதம். பிரியமானவர்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா நேரமும் நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்க பயணம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று சொன்னால், வாழ்வில் தோல்விகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, காயப்படுகின்ற பொழுது, துயரப்படுகின்ற பொழுது, எங்கேயோ விட்டு ஓடி போயிடணும், ஏதாவது ஒன்று செஞ்சுக்கணும் அல்லது ஏதாவது ஒன்று நினைக்கணும் என்கின்ற மனநிலை தோன்றும். ஆனால் என்றைக்கு நாம் நம் இதயங்களை திறந்து கொண்டு இயேசுவின் பார்வையில, புனித அசிசியாருடைய வழியில நாம் என்றைக்கு பயணிக்க ஆரம்பிக்கின்றோமோ அன்றைக்கு நம் வாழ்வில் ஒரு ஆழமான புரிதல் வரும், ஆழமான உறவுகள் பெறும். அத்தகைய வரத்திற்காக இத்திருப்பலியில நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவி என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. நம்பிக்கை நட்சத்திரமே என் இறைவா, எங்களது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உமது திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். துறவரம் என்னும் நல்லறத்தை அணிந்து கொண்ட இவர்களை உமது சிறைகளின் அரவணைப்பில் வைத்து பாதுகாத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விடுதலை நாயகனே இறைவா, விடுதலை பெற்று 79 ஆண்டுகள் கடந்த பின்பும் எங்கள் நாடு முழுமையாக விடுதலையின் பயனை தூய்க்க முடியவில்லை. சமத்துவம், ஏற்றத்தாழ்வுகள், சாதிய ஒடுக்குமுறைகள், வேலை வாய்ப்பின்மை, கல்லாமை என விரவி கிடக்கும் அவலங்கள் மறைந்து உலகில் நல்லரசாக வல்லரசாக என் நாடு சிறந்திட உமதருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் திருவுருவே என் இறைவா, எங்கள் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து குருக்களையும் அனைத்து அருட்சகோதரர்களையும் அருட்சகோதரிகளையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இவர்களை உமது வல்லமையுள்ள கரங்களால் தாங்கிக் கொள்ளவும். எங்களது மறை மாவட்டத்திற்கு ஒரு புதிய ஆயரை அறிவிக்கவும் அருள்நாடி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை பாதுகாப்பவரும் பராமரிப்பவருமான என் இறைவா, இன்றைய வழிபாடுகளை சிறப்பிக்கின்ற புனித அன்னை தெரேசா அன்பிய குடும்பங்கள், பிரான்சிஸ்கன் சபையினர், பாடகர் குழுவினர் யாவரையும் உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் நம்பிக்கையின் வில்லன்மான இறைவா, ஒரு பிள்ளைகளாக நாங்கள் முழு மனதோடு உடைய பாதத்தில் எடுத்து வைத்திருக்கிற இந்த மன்றாட்டுகளுக்கு நீர் சாய்த்தருளும். நம்பிக்கையோடு ஏறெடுக்கிற ஜெபம் கேட்கப்படும் என்று சொன்னீரே. இதோ எங்கள் வாழ்வில் எது நல்லதோ, எது உண்மையானதோ, எது உமக்கு உகந்ததாக இருக்கிறதோ, எது உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டதோ அவைகளை நீர் அனுமதிப்பீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான கிறிஸ்து வழியாக நம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். Bye.
இலக்கும் இதயமே ஆற்றல் மிகுந்ததே. தீரரின் நலனில் மகிழ்ந்திட மனிதநேயம் மலரவே என்னை தருவின்றே. உந்தன் நாட்டி மலர்ந்திட சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக ஒப்புக் கொடுக்கிற இப்படி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவரே, காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுத்து புனித பிரான்சிஸ் ஆர்வத்தோடு தெரிவிக் கொண்ட சிலுவையின் மறைப்பொருளை நாங்கள் உமக்கேற்ற முறையில் கொண்டாட தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய
செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதரின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புனித ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிபண்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் இப்புனித மிக்க அசிசி பிரான்சிஸின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடும் ஆர்ப்பரித்து கிடைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு உணவை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணத்தில் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகத்து பரவியிருக்கும் திரு அவையினை உணர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களுடைய மறைமாவட்ட பரிபாலனர், எல்லா திருநிலை ஆகியோரோடு திரு அவையை நிறைவேறச் செய்கிறது. ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த இன்பத்துடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளே, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுகப்படியில் ஏற்றவர்களும் எங்கள் அனைவரும் இறக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயார் மரியா, அவருடைய கணவரான யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எங்களுடைய மக்களின் பாதுகாவலர் புனித அசிசி பிரான்சிஸ், மேலும் புனிதருக்கு ஒப்புவதராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைப்பாட்டு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வருகின்ற உண்மை நன்றாடுகின்றோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நான் கைகளை பிரித்து பாடும். குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது
தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கக்கூடிய பேரின்ப வாழ்வில் என் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். கண்களை மூடி ஒரு நிமிடம் சமாதானத்திற்காக மன்றாடுவோம். பிறர் புரிந்து கொள்ளாத நேரங்களுக்காக நாம் இப்பொழுது மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு முடிந்தேன். இந்த நாளில் உடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகளை பாராமல் முத திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையை முடித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய மீது உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என் தசையில் இருந்த இரத்தத்தை குடிப்பவன் முடிவெல்லாம் வாழ்வை பெறுவான் என்று சொன்னார். நானே வாழ்ந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொன்னார். இன்றைக்கு நம்மை புரிந்து கொண்டவராக, நம் பலவீனங்களை அறிந்திருக்கிறவராக, நம் துன்பங்களையும் போராட்டங்களையும் நம்மோடு உடன் இருப்பவராக திருவுடலில் திருநத்தமாக நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். இந்த தெய்வீக விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய பங்கின் பாதுகாவல புனித அசிசி பிரான்சிஸினுடைய திருவிழாவில் 7வது நவநாளை மிக சிறப்பாக தமிழகத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் புனித அசிசி பிரான்சிஸ் விண்ணேந்திய வழிபாடு நடைபெற்றது. மிக சிறப்பாக அர்த்தமுள்ள விதத்திலே நாம் அதை நினைவு கூர்ந்தோம். அந்த வழிபாடு மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக 3ஆம் சபை பொதுநிலையினரை வழிநடத்துகிற ஆன்மீக குரு அருட்தந்தை பிரபு அவர்களுக்கும், அந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருவாளர் பெணி அவர்களுக்கும், அந்த இயக்கத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் கரவொலி எழுதி தெரிவித்துக் கொள்வோம். திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி நல்ல ஒரு மறைவை நமக்கு வழங்கி சிந்திக்க தூண்டியவர் எங்களுடைய மறை மாநிலத்தின் துணை அதிபர். அதை நான் போடலை, நோட்ஸில் போடலை, ஏன்னா அதை சொல்லிக்கலாம், நான் போடலை. அது மட்டுமல்லாமல் அனுகிரக கல்லூரியுடைய முதல்வராக இருக்கிறார்கள். மிக சிறப்பாக அந்த பணியை 2 பணிகளையும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் குறும்படத்தில் படிக்கிற போது நாங்கள் 2 கம்பேனியன்ஸ், சரிங்களா? இன்றைய நாளில் அவரை அழைப்பது எனக்கு மகிழ்ச்சி. நிச்சயமாக நல்ல மறைநிலையை நீங்களும் கேட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று வந்து தலைமையேற்று இறை ஆசிரியரை நிறைவாக பெற்றுத்தந்த அருட்பணி பெர்னாஷா அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தரவழியில் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய நன்றி நன்றிகளின் பரிசீலமாக திருவாளர் அந்தோனிராஜ் அவர்களுக்கு கொண்டாடை போர்த்தி மகிழ்விக்கிறார்கள். அனைவரும் தனது அருட்பணி பெர்னாஷாவோடு இணைந்து கல்லூரியிலிருந்து இங்கு வந்து இந்த திருப்பணியை பங்கெடுத்து நமக்காக சொல்லித்திருக்கிறார்கள். அருள்பணி ஆரோக்கியராஜ் அவங்க திருச்சிவை சபையை சேர்ந்தவர்கள். மனோஜ் பார்த்தாலையா கடையம் அந்த சபையை சேர்ந்தவர்கள் இன்று நாளில் நம்மோடு இணைந்து இந்த திருப்பணி நிறைவேற்ற நிறைவு செய்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நம்ம நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றியுடன் வெளிப்படுத்தும் விதமாக பாடல்களிலிருந்து திருவாளர் செல்வர்கள் கொண்டாடி இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்த அன்னை தெரசா ஆகிய இறை மக்களுக்கும், பிரான்சிஸ்கன் பொது நிலையினருக்கும், பாடக குழுவினருக்கும் நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் கைவினையில் தெரிவித்துக் கொள்வோம். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, நாளை
மீண்டுமாக ஒரு முக்கியமான வழிபாடு இருக்கின்றது. நம்ம திருவிழாவை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். நாளைய நாள் நற்கருணை பவனி கிறிஸ்தவ வாழ்வில் தயவுசெய்து கவனிங்க. சாப்பாட்டு கல்ச்சர் நமக்கு அதிகமாக இருக்கு. சாப்பாட்டு கல்ச்சர் நம்ம போகணும், ஆன்மீக கல்ச்சர் வரணும். தயவுசெய்து அவர் கொடுக்கணும் வரும்போது வாங்கிக்க இங்கே கவனிங்க. நாளை நற்கருணை பவனியானது நடைபெற இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்வில் ஒற்றும் உச்சமாக இருப்பது நற்கருணை ஆண்டவர் தான். நம்முடைய புனிதர் நற்கருணை ஆண்டவர் மீது அதிகமான பக்தி கொண்டவர். அதனால குருக்களையும் அதிகமாக மதிக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட ஒரு புனிதருக்கு நாம் எடுக்கின்றோம். நாளை நற்கருணை ஆண்டவரை இந்த 3 அந்த ஆலயத்திலிருந்து பவனியாக எடுத்து வர இருக்கின்றோம். ஆகவே அந்த நிகழ்வானது மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலை நடக்கும். 5:30 ஜெபமாலை ஆரம்பமாகும். சரியாக 6 மணிக்கு நாம் அந்த நற்கருணை பவனி ஆரம்பித்து விடுவோம். நற்கருணை ஆண்டவரை எழுந்தேற்றம் செய்து ஒரு சிறிய ஒரு சிந்தனை கொடுக்கப்படும். அதன் பிறகு ஒரு பாடல் பாடி நற்கருணை ஆண்டவரை நாம் பவனியாக எடுத்து வருவோம். 6 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 6:45 இங்கே வந்துடும். வந்து சேர்ந்தாச்சுன்னா வந்த உடனே ஆசீர்வாதம் கொடுத்து திருப்படியை உடனடியாக 7 மணிக்கு சரியாக ஆரம்பித்து 8:45 மணிக்கு முடித்து விடுவோம். ஆகவே அனைவரும் நாளைய நாளில் கலந்து கொண்டு பயன்பெற இறை ஆசிரியை நற்கருணை ஆண்டவருடைய ஆசிரியர் நிறைவாக பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். நாளைய திருப்படியை தலைமையேற்று வழிநடத்த இருக்கின்றவர்கள் அருள்பணி லாரன்ஸ் சேசார் அவர்கள் இருதயகுலம். நாளைய தலைப்பு கொடுத்ததன் மூலம் மிகுதியாக பெற்றவர் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நாளைய திருப்படியை சிறப்பு செய்கின்றவர்கள் நாளையிலிருந்து 10 மக்கள் நாளை மறுநாள் அதற்கடுத்து இனி வரக்கூடிய திருப்பலி அனைத்துமே திருவிழா நாட்கள். ஆகவே 10 மக்கள் இறை மக்கள் சேர்த்து நாம் அந்த வழிபாடுகளை சிறப்பிக்க இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த 3 நாட்களிலும் கலந்து கொண்டு பங்கெடுத்து இறை ஆசிரியர் நிறைவாக பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நேற்றைய நாளில் 3 கேள்விகள் மறைந்திருந்து கேட்கப்பட்டது. மொத்தம் பதில் எழுதியவர்கள் 57. சொன்ன மாதிரி ஒரு ரெக்கார்டு போய்க்கின்றன. அதை விட சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா 57 பேருமே சரியான விடையில் இருக்கிறாங்க. ஒன்று வரைகிறதுலாம் முடிஞ்சிருக்கணும், ஏன்னா கேள்வி கேட்டது ஒன்றா கேட்டுக்கணும். ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதனால எல்லோருமே நல்லா இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். 57 பேருக்கு 3 பேரை நாம இன்று தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அருள்பணி ஆரோக்கியராஜ் அவர்களை இந்த 3 நபர்களை தேர்ந்தெடுக்க கூட வைக்கின்றேன். குழந்தை இயேசு அன்பியத்தை சேர்ந்த எஸ் லிடியா கார்மென் இருக்கிறீங்களா? இதே சூப்பராக எலிசபெத் அன்பியத்தை சேர்ந்த பானுமதி இருக்கிறாங்க. அசிஸ்டன்ட் சர்க்கியத்தை சேர்ந்த எம் தேவிராஜ். இப்போது இன்றைய மறையில் இருந்து 3 கேள்விகள் கேட்கப்படும். கேள்விகள் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நேற்று ஒரு அனுபவம், அதாவது நீங்க குரூப் எக்ஸாம்ல கூட கேள்வி வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, நீங்க கேட்கறது கொஞ்சம் கஷ்டமான கேள்வியா கேட்கறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, நீங்க வந்து கொஞ்சம் எளிமையான கேள்வியே கேட்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கேன். அது எனக்கு எளிமையா இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் வலிமையா இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல அப்படின்னு பார்த்துக்கோங்க. முதல் கேள்வியாக நோ தைசெல்ஃப் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்பாட்டை கூறியவர் யார்? உன்னை அறிந்தால் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்பாடு தத்துவ ஞானி சொன்னவர் யார்? தந்தைவர் சொன்னார்கள், ஒரு பேர் சொன்னாங்க, நோ தைசெல்ஃப், உன்னை அறிந்தால் அப்படிங்கிறத வந்து சொன்னவர் யார்? இரண்டாவது கேள்வியாக அந்த ஆத்ம பரிசோதனை செய்கிற பொழுது புனிதர்கள்
யாரை புரிந்து கொள்கின்றார்கள்? புனிதர்கள் வந்து ஆத்ம பரிசோதனை செய்கின்ற அந்த வேளையிலே யாரை புரிந்து கொள்கின்றார்கள்? புரிஞ்சதுங்களா? 2 கொஸ்டினும். முதல் கேள்வி, நோ தை செல்ஃப், உன்னை அறிந்தால் சொன்ன அந்த மனிதர் யார்? தத்துவ ஞானி. இரண்டாவது, புனிதர்கள் வந்து தங்களையே அந்த ஆத்ம பரிசோதனை செய்கின்ற வேளையில் யாரை புரிந்து கொள்கின்றார்கள்? மூன்றாவது, கால்யூக் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவியலாளர் சொன்ன 3 கோட்பாடுகள் என்ன? இதுக்கு மேலே எளிமையான கேள்வி நான் கேட்க முடியாது. சரிங்களா? எழுதுங்கள், விடைகளை நாளை கொடுங்கள். முக்கியமானது இந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சிறப்பான விதத்தில் என்னுடைய நண்பரும் என்னுடைய மரியாதை அரசி மறைமாநிலத்தினுடைய ஆலோசகரும் என்னுடைய பொண்ணு தந்தையுமா இருக்கிற நண்பர் சைமன் அவர்கள் என்னை இந்த நாளில் அழைத்து என்னுடைய மக்களோடு நீங்கள் ஒரு நாள் வந்து இந்த நிகழ்வுகளை நடத்தி கொடுங்க என்று சொன்னார்கள். இந்த நாளில் நான் அவருக்கு சிறப்பான விதத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகவும் எளிமையான அன்பான நண்பர் அவர்கள். அதனால் இந்த நேரத்தில் அவருக்கு நான் சிறப்பான விதத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் உங்களுடைய உதவிக்கு வந்து தந்தேன். ரொம்ப கடினமான கேள்வியே ரொம்ப எளிதாக கேட்குறாங்க. எவ்வளவு நல்லா சொல்கிறாரு. நீங்கள் அப்புறம் கேட்குறீங்க தனியாக. நேரத்தில் நண்பர் தேவபாபு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக என்னுடைய உதவி அதிபர் தந்தை ஜோசப் அவர்களுக்கும் தந்தை அவர்களுக்கும் நான் நேரத்தில் சிறப்பான விதத்தில் சகோதரர் அமலன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பான விதத்தில் நீங்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நாளில் வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி செலுத்துவதற்காக நம்மளுக்கு நாங்கள் பின்பற்றி உமது அன்பின் ஆற்றலை கண்டுணர்ந்து அது எல்லோருடைய அமைப்புக்கும் பயன்பெற செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவையாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் மீது இறங்கி உங்களுக்கு ஆசீரளிப்பாராக. சென்று வாருங்கள், வாழ்வின் வழி தொடர்கின்றது.
பிதாசுடன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பங்கின் பாதுகாவலரான புனித அசிசியாரே, அரியே வாழ்க.